ஆயிரக்கணக்கான பேர் இந்த குண்டாஸில் உள்ளே இருக்காங்க. அதை இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு தான் வேர்த்திருக்கு, இன்னைக்கு தான் அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியலையா? இப்படி ஒரு சொல்கிறாருல, எல்லா ஏற்கனவே குண்டாஸில் இருக்கவங்களை எல்லாத்தையும் விடுதலை பண்ணுன்னு சொல்லி ஒரு கமிட்டியை போட்டு 7 பேர் உட்காந்து பேசி எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட வேண்டியது தானே. என்னத்துக்கு இவரை மாத்திரம் விடுதலை பண்ணுறாங்க? சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு உந்துதல் இருக்கு, ஏதோ எல்லா கேஸ்லயும் அவருக்கு பெயில் கிடைக்குது. ஒரு மனிதனை ஜாமீன்ல வெளியே வரக்கூடாது, அவரை தடுத்து சிறையில் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கொடூர திமுகவின் எண்ணத்தின் பிரதிபலிப்பா தான் அந்த குண்டச்சட்டம். இன்னும் 4-5 வழக்குல ஜாமீன் கிடைச்சுன்னா வரப்போறப்ப வந்துட்டு இதே இடத்துல உட்காந்துட்டு அண்ணனுக்கு அடி திமுக அயோக்கியத்தனத்தை தன்னுடைய கையை உடைச்சது எப்படி, ஆக்சிடென்ட் பண்ணி எப்படி உயிர் பயத்தை காட்டினாங்க. நீதிமன்றம் குண்டாசு போட்டதுங்கிறது வேற, குண்டாசு போட்டது தப்புன்னு சொல்லிட்டாங்க. குண்டாசு போட்டது தப்புன்னாக்கா இதை நாங்க போட்டிருக்கோம், நீங்க தப்புன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். 8 கோடி மக்கள்ல அவர் ஒருத்தர், அவ்வளவுதான். அவர் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவாரு, சீமான் பேசுற மாதிரி வாய் துடுக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் நிலைக்காது. வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களும் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி நாயுடு ஐயா, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நீங்கள் குண்டாஸ் போட்டிருக்க கூடாது, உரிய வழக்குகள் பதிவு செய்திருக்கலாம், குண்டாஸ் போட்டிருக்கிறதுங்கிறது தவறான நடவடிக்கைன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஒரு கருத்தை ஒன்று வெளிப்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இல்லை, அது என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஜட்ஜு, இது ஆங்கிலேயருடைய காலத்தில் போடப்பட்ட குண்டாசு இப்போ போடுறீங்க அப்படின்றாரு. அதாவது எத்தனை குண்டாசு போட்டவங்க எத்தனை பேர் சிறையில் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த குண்டாஸில் உள்ளே இருக்காங்க. அதை இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு தான் வேர்த்திருக்கு, இன்னைக்கு தான் அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியலையா? இப்படி ஒரு சொல்கிறாருல, எல்லா ஏற்கனவே குண்டாஸில் இருக்கவங்களை எல்லாத்தையும் விடுதலை பண்ணுன்னு சொல்லி ஒரு கமிட்டியை போட்டு 7 பேர் உட்காந்து பேசி எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட வேண்டியது தானே. என்னத்துக்கு இவரை மாத்திரம் விடுதலை பண்ணுறாங்க? சவுக்கு சங்கருக்கு ஏதோ ஒரு உந்துதல் இருக்கு, ஏதோ எல்லா கேஸ்லயும் அவருக்கு பெயில் கிடைக்குது, எல்லா கேஸ்லயும் அவர் விடுதலை ஆகிறாரு. அப்ப அவருக்கும் இது ஏதோ ஏற்கனவே நீதிமன்றத்துல இருந்த நீதிபதியவே தாக்கி பேசினாரு, அதுக்கப்புறம் ஒரு IAS IPS ஆபீசரை தாக்கி பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இவங்க பெயில் கொடுத்து பெயில்ல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ சம்திங் ராங், அவ்வளவுதான். நான் எதுன்னு எனக்கு தெரியல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் புனையப்பட்டதுன்னு ஏன் பார்க்க கூடாது? இப்போ உதாரணமா கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டீங்க, அந்த மாதிரி புதையப்பட்ட கேஸ்னா கோர்ட்ல தள்ளுபடி பண்ணு. நான் என்ன சொல்றேன், கஞ்சா கேஸ் இருக்குல்ல, விசாரணை பண்ணுங்க, அது புதையப்பட்ட கேஸ்ன்னு நீங்க நீதிமன்றம் சொல்லட்டும். இப்ப இது பிரிட்டிஷ்காரன் காலத்துல போட்ட சட்ட வடிவங்கள் இருக்குல்ல, அந்த சட்டம் ஒண்ணும் நீத்து போகலையே. குண்டாசு இருக்குல்ல, அப்புறம் நீத்து போனது மாதிரி இது அந்த காலம் இந்த காலம்னா அந்த காலம் தான். என்ன பண்ண முடியும்? 75 வருஷம் ஆச்சு, அதே சட்டம், அதே. இப்ப ஒண்ணும் இல்ல, பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போனதான் நம்ம நாட்டை அப்படியே தானே ஆண்டுகிட்டு இருக்கோம். இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, குண்டா சட்டம் என்பது அரசு எதுக்காக போடுறாங்க அப்படின்னாலே இது முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகத்திற்காகத்தான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே. இந்த குண்டா சட்டம் நீங்க போடுறதே இந்த செக்ஷன்லேயே வெளியே வந்துடக்கூடாது, அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் குண்டாஸ் ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இது. சரி, அப்போ குண்டாஸ் பண்ண தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பிடிப்பாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு யாரும் அக்கமாக எட்டி கூட பார்க்க முடியாது. ஏற்கனவே பூந்தமல்லி கோர்ட்டில் போய் இருந்தார் வைகோ. அந்த மாதிரி போடலாமா? தேசிய பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போட்டுடலாமா? இதெல்லாம் வாய்க்கு பத்தாத பேச்சுக்கன்னு நீதிபதிகள் இந்த நீதிபதி சொல்றாரு. இதை மறுபடியும் அப்பீலுக்கு போனோம்னா உயர் நீதிமன்றத்திலே அப்பீல் போகலாம். அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது சொன்னா உச்ச நீதிமன்றம் போகலாம். அதனால நீதிபதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. நமக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். ஓகே, திரு தடாரீம் சார், இப்போ உங்களுடைய நண்பர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் போடப்பட்ட இந்த குண்டாஸ் என்பது
அது போட்டிருக்க கூடாது குண்டாசை. நான் தான் ஒவ்வொரு வீடியோலையும் பேசிட்டு தானே நான் பேசிட்டு வரேன்னா இல்லையா, குண்டர் சட்டம் போட்டது சவுக்கு சங்கர் மீது பொருந்தாது சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு, இல்லை சரிதான் பொருந்தும் தான் இருந்தது. அதனால அண்ணன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து இது நாள் வரலையும் குண்டர் சட்டம் அதாவது நீதிபதி சொல்றாரு ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குண்டர் சட்டம். ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது இல்லை, நீதியரசராக இருக்காரு, அவர் ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்காரு, கருத்தாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பற்றி 1982 எம்ஜிஆர் ஆட்சியின் போது முதல்ல குண்டர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த குண்டர் சட்டத்தினுடைய சரத்துகள் என்ன, வனக்குற்றங்கள், அதாவது மலையில் இதெல்லாம் வனக்குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள், மணல் திருடக்கூடிய மணல் குற்றவாளிகள், குடிசை. இப்போ எப்படின்னா குடிசையெல்லாம் இது பண்ணிட்டு இந்த கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கேளுங்க, குடிசைகளை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல பெரிய பெரிய பில்டிங் கட்ட குடிசை பறிப்பவர்கள், கடல் கொள்ளையர்கள், இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் விபச்சாரம் செய்பவர்கள், அப்புறம் இது போன்ற சில சரத்துகள் அடிப்படையில் தான் இந்த குண்டர் சட்டம். இது பண்ணா அது தடுப்பு காவல் தான், ஒரு வருஷம் வரையும் அவங்கள சிறையில் வைக்கலாம், தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் கொண்டு வந்துட்டு ஒரு கால் இது காவல்துறையோ அல்லது அரசோ அவர் தவறா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இந்த சட்டத்தை அப்படின்றதுக்காக தான் அந்த 45 நாள்ல போர்டுன்னு ஒன்று வச்சாங்க. அந்த 45 நாள்ல போர்டும் கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னா அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு ஃபைல் பண்ணி இந்த குண்டர் சட்டம் போட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லி வாதாடி வெளியே வந்து இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னா 99.9% ரிட் மனு எல்லாமே உடஞ்சிருக்கு. அதாவது குண்டர் சட்டம் பொருந்தாதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. யாருமே குண்டர் சட்டம் இவர் மீது போட, நான் சொல்றேன் ரவுடிகளுக்கு அந்த நிலை தான். ஏன் சொன்னா அந்த சரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பொருத்தமான ஒரு செக்ஷன் கூட இவங்க மீது இல்லை. அப்படிங்கும்போது அப்ப சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் சட்டம் என்பது ஒரு பொய்யானது, தவறானது. அது ஒரு மனிதனை ஜாமீன்ல வெளியே வரக்கூடாது, அவரை தடுத்து சிறையில் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு கொடூர திமுகவின் எண்ணத்தின் பிரதிபலிப்பா தான் அந்த குண்டர் சட்டம். நீங்க சொல்றீங்க இப்போ அவருக்கு போடப்பட்ட அந்த வழக்குகள்லாம் குண்டர் சட்டத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி, அப்ப திமுக அரசு குண்டர் சட்டத்தை அவர் மீது போடுறாரு அப்படின்னா அதோட பின்னணி என்னவா இருக்கும் சார்? திமுக எதிராக தாங்க பேசிட்டு இருக்காப்புல. திமுகவுக்கு எதிராக மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில அடிச்சு விடுறாரு. அண்ணனுக்கெல்லாம் வேர்க்குது இல்லையா, பேச 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 என்னடா நம்ம கட்சியை நம்ம ஆட்சியை எப்படி அசிங்கமா திட்டுறாப்புல. அண்ணனை போன்ற சில நபர்கள், எம்ஜிஆரை பார்த்த திமுக, வைகோபாலசாமி அவர்களை பார்த்த திமுக, பெரும்பெரும் தலைவர்களை பார்த்த திமுக, சவுக்கு சங்கர்லாம் ஒரு நபரான்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 4-5 மூளை 6-8 கை கால் எல்லாமே எதுவுமே இல்லை. அரசியல் ரீதியாக அவங்க இருந்தாங்க, அவங்க எதிர்த்தாங்கன்னா அவங்க அரசியல் ரீதியாக எதிர்க்காங்கன்னு மக்களை சாந்தப்படுத்திடுவாங்க. சவுக்கு சங்கர் தனி மனிதன், அரசியல் ரீதியாக எதிர்க்கல, ஆனால் மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் வச்சு கிளின்னு கிழிக்கிறாப்புல. கிழிக்கும் போது அது ஒரு விதமான தாக்கத்தை தங்கள் அரசுக்கு எதிரான சிந்தனையை மக்கள் மத்தியில் தூண்டுது. அப்படின்னும் போது நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த போலீஸ்காரங்களை தப்பாக பேசின காரணத்துக்காக கைது பண்ணிட்டு இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய 17 வழக்கம் உண்மையான வழக்கா? 100% பொய் வழக்கு. அப்ப அந்த பொய் வழக்கு அது நிச்சயம் நீதிமன்றத்தால ஜாமீன் கொடுத்துருவாங்க, வெளியே வந்துருவாரு அப்படின்றதுக்காக தான் அவசரமா அவர் மீது குண்டர் சட்டம் போடுறாங்க. ஏன் குண்டர் சட்டம் போடுறாங்க? தடுப்பு காவல். ஒரு 6 மாசமாச்சும் இவனை ஜெயிலில் வைக்கணும் சங்கரை அப்படின்ற அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதை உடைச்சி விட்டுச்சு. இவர் குண்டர் சட்டம் போட்டது பொருந்தாதுன்னு சொல்லிச்சு. இப்ப ஜாமீன் ஏற்கனவே 10 வழக்குக்கு மேல ஜாமீன் கிடைச்சிச்சு. இன்னும் 4-5 வழக்குல ஜாமீன் கிடைச்சுன்னா வரப்போறப்ப இதே இடத்துல உட்காந்துட்டு அண்ணனுக்கு அடி திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை தன்னுடைய கையை உடைச்சது எப்படி, ஆக்சிடென்ட் பண்ணி எப்படி உயிர் பயத்தை காட்டினாங்க, இந்த இத்தனை 17 வழக்குக்கு மேல பொய் வழக்கு எப்படி எப்படி போட்டது காவல்துறை, அதுக்கு யார் யார் திமுகவில் துணை நின்னாங்கன்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போல இல்லைங்களா? ஓகே திரு காமராஜன் ஐயா, இப்போ விரைவில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு பேச்சு விமர்சையா பேசப்பட்டே வருது. அவர் மீதான அந்த குண்டர் சட்டமும் ரத்தாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ நீதியரசரே இப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, இப்போ பார்க்குறோம். ஸோ திமுக இப்போ ஒரு ஐயா சொல்வது போல ஒரு பய மனப்பான்மையில இருக்கா சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து? அடையா நீ வேற, நாங்க பயப்படுறதெல்லாம் மக்களுக்கு தான். நாங்க மக்களுக்கு தான் மக்களுடைய மனசை மாத்திட்டாருன்னா அதனால இவருக்கெல்லாம் நாங்க பயப்பட போறது இல்ல. சரி, பயப்படலன்னா ஏன் குண்டாஸ் போட்டீங்க, பொய் கேஸ் போட்டீங்க, எஜமானர்கள் சும்மா இருங்க சார். பொய் கேஸ்ன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீதிமன்றம் சொல்லட்டும் சார், பொய் கேஸ் நீதிமன்றம் சொல்லட்டும்.
குண்டாசு போட்டதுங்கிறது வேற. குண்டாஸ் போட்டது தப்புன்னு சொல்லிட்டாங்க. குண்டாசு போட்டது தப்புன்னாக்கா இதை நாங்க போட்டிருக்கோம், நீங்க தப்புன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். தப்புன்னா அந்த கேஸை விட்டுட்டு அடுத்த கேஸை போட்டு போறோம். அதுக்கு தான் பல செக்ஷன் இருக்குன்னா நீதிபதியா என்ன சொல்லியிருக்காரு, குண்டாசுக்கு மற்ற செக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. அதே ஜட்ஜே சொல்லியிருக்காரு. அதே ஜட்ஜே இதுக்கு வந்து குண்டாஸ் தான் போடணுங்களா, இதை காட்டிலும் பல செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன்ல போடலான்னு தானே சொல்றாரு. ஸோ அதனால கண்ணு இங்க பாருங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும் கண்ணு. அது வந்து நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, திரு தடா ரஹீம் அவர்களாக இருந்தாலும் சரி, நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அரசியல்ல இப்ப நேர்மை பார்க்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்து அவசாரித்தனமா போச்சு. எல்லாருமே வந்து தப்பா தான் வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. ஆளுகின்ற அரசை விமர்சனம் பண்றதே அவங்களுடைய முழு தொழிலா வச்சிருக்காங்களே தவிர, இதே இது வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல அந்த அம்மாவை யாராவது விமர்சனம் பண்ணிருக்கோம். இதே சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல எடப்பாடியார் செய்த இந்த முறைகேடுகள் ஊழல்லாம் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தானே இருக்கு. எடப்பாடியார பண்ணுச்சு, ஜெயலலிதா அம்மா பண்ண முடியுமா? ஏன் நாங்க ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்டத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன்றாங்க. முதல்வரை முஸ்லிம்கள் சந்திச்சு சிறைவாசி விடுதலை சம்பந்தமா மனு வாங்க மாட்டேன்றாங்கன்றதுக்காக ஜெயலலிதா வீட்டுக்கு கழுத்துல வந்து கோரிக்கை மனுவை கட்டி ஜெயலலிதா வீட்டுக்கு கொண்டு போன நபர்கள் நாங்க. அதனால கைது செய்யப்பட்டோம், சிறை அடைக்கப்பட்டோம், வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதாவது கழுத்துல இவர் ஏதோ ஜெயலலிதா இருக்கும் போதோ இல்ல அதிமுக ஆட்சியும் போது நாங்கெல்லாம் போராடுற மாதிரி, திமுக வந்தாதான் போராடுற மாதிரி, ஆட்சி இருக்கும் போது பயங்கி ஏதோ பொந்துல போய் மறைஞ்சுக்கிட்டா மாதிரி. எங்களுக்கு ஆட்சிகள் முக்கியம் அல்ல, எங்கள் மக்கள் விரோத செயல்பாடுகள் எந்த அரசு செஞ்சாலும் அந்தந்த நேரத்துல எதிர்த்து போராடுறது தான் நம்மளுடைய நிலை. நிறைவான உங்களை கருத்தை பதிவு செய்யுங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை, அதாவது இடைக்கால ஜாமீன் அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப 10-17 வழக்கு போட்டிருக்காங்க. குறைஞ்சது 10 வழக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் முதல்ல போட்ட கோயம்புத்தூர் வழக்குலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்குல ஜாமீன் கிடைச்சிச்சு. அப்புறமா கஞ்சா பொய் வழக்கு போட்டு அதுக்கும் பெயில் கிடைச்சிச்சு. அப்புறம் கரூர் வழக்கு, இப்படி ஒரு 10-12 வழக்கு கிட்ட ஜாமீன் கிடைச்சிச்சு. இன்னும் ஒரு 6-7 வழக்குகள், எல்லாமே சிறிய வழக்கு இல்லை, பெரிய வழக்கு இல்லை. அதுலயும் வந்து இதை மேற்கோள் காட்டினாங்கன்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரே செக்ஷன் தானே, ஏன்னா ஒரே குற்றம் பல இடத்துல வந்து புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் வச்சிருக்காங்க போது, அப்போ இந்த செக்ஷன்ல தாங்க அந்த கோர்ட்டும் கொடுத்துச்சு, இந்த செக்ஷன்ல தான் இந்த கோர்ட்டும் கொடுத்துச்சுன்றது மேற்கோள் காட்டினாவே அங்கங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அதாவது ஹைகோர்ட்டெல்லாம் வேண்டாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே வந்து இவரை வந்து விடுவிச்சிருவாங்க. வெளியே வர போறாப்புல, நிச்சயம் வந்துடுவாப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 week 10 days. இந்த குண்டாஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த குண்டர் சட்டம் வந்து உடஞ்சிச்சுன்னும் போது நிச்சயமா அதை வந்து வெளியே வர போறாங்க. ஓகே, திரு காமாட்சி, நிறைவான கருத்து. இன்னும் ஒரு சிறிது காலத்துல கூட அவர் வெளியே வந்துருவார், ஜாமீன்ல வந்துருவாரு. சோ அப்ப 2026ல திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு சவால். அதெல்லாம் திமுகவுக்கு அவர் சவாலுன்னா அவர் அவருக்கெல்லாம் சவாலா இருந்தாக்கா அப்ப இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் யாரு? 8 கோடி மக்கள்ல அவர் ஒருத்தர், அவ்வளவுதான். அவர் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவாரு, சீமான் பேசுற மாதிரி வாய் துடுக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து நிலைக்காது, சரியா? அதை பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல் அங்க இருந்து இங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவர் ஊடகத்துல உட்காந்து பேசட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். இப்ப என்னத்துக்கு அதுக்கு இன்னைக்கு வந்து நேற்று வந்து பிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிட்டாப்புல. ரெட்ஃபிளிக்ஸ் உடைய உரிமையாளர் ஆசிரியர் ஜெனரல் பிளிக்ஸ் வந்து நேற்று விடுதலை ஆயிட்டார் இன்னைக்கு. அப்படின் போது அது சங்கரம் வரப்போறாப்புல. வரட்டும். ஏங்க இது என்னங்க இருக்கு, அவர் குற்றமற்றவர்னா தாராளமா வெளியில வரட்டும், இதுல ஒன்றும் தப்பு இல்லையே.